இப்போ இது எல்லாம் செம்பரி ஆடு இருக்குது, மேச்சரி ஆடு இருக்குது, ஆ வெள்ளாடு இருக்கு. சரி. நம்மகிட்ட ஒரு 50 ஊர் இருக்குது. இப்படியே இன்னும் மேய்ச்சல்ல இருக்கு. இன்னும் மேய்ச்சல் இருக்கு. ஆமா. வெயிட் என்னென்ன வரும்? வெயிட் வந்து ஒண்ணு ஒரு 25 கிலோ வரும். ஒன்று 25. இன்னும் பல்லு போட்டு இன்னும் சைஸ் வரும். ஆமா. வரும் இப்போ இப்போதைக்கு நிலைமை. இப்போ விலைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் போகுது. சரி சரிண்ணா. 3 குட்டி 4 குட்டி போடுறாங்க ஆடுங்க. 3 குட்டி 4 குட்டி. ஆமா. சின்ன சின்ன குட்டியா போடும். ஆடு வந்து வளர்ச்சி இருக்காது. ஆனா இதே சைஸ்ல தான் இருக்கு. இது வளர்ச்சி அதிகமா இருக்காது. இவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி சரி சரி. ஆனா 3 குட்டி 4 குட்டி போடும். 5 குட்டி போடும். இப்பதான் சனியா இருக்கா இல்ல? இது செனதான். செனதான். எத்தனை மாசம் ஆகுது? இது இப்போ அடுத்த மாசம் போடுறது. அடுத்த மாசம் போட்டுரும். சரி சரி. இப்போ இது என்ன விலைண்ணா வருது? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா செனாடு தான். இல்லை வந்து 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வந்து போகிற ஸ்டேஜில் வந்து இருக்குது இதெல்லாம். கன்ஃபார்ம். இப்போ கடைசியாக கொடுக்குற வேலைலாம் என்னென்ன போகும் இது? ஸோ இங்கே வந்து இருக்குது பாருங்கள், எல்லாம் வந்து வேலி மசாலா தான் வந்து விரைச்சிருக்காங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மேய்ச்சலுக்கு வந்து போதுங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுங்க வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குது. வேலி மசாலா இங்கே இருக்கிறது எல்லாமே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செங்கமில் வந்து ஆடுங்க வந்து சேல்ஸ்க்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து இது வந்து எங்கே இருக்குது, இதோட டீட்டெயில், ஸோ என்ன ரேட்டுக்கு வந்து போகுது அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுப்போமாங்க. நான் வணக்கம்ண்ணா, இது எந்த ஊர்? இது செங்கந்தாலுக்கா, புதுக்கோட்டை கிராமம். நம்மள்து வந்து ஆடு வாங்க வளர்ப்போம். இப்போ இது எல்லாம் செம்பரி ஆடு இருக்குது, மேச்சரி ஆடு இருக்குது, வெள்ளாடு இருக்குது. சரி சரி. உங்கள் பேர்ண்ணா? பேர் தேவேந்திரன். நீங்கள் ஆட்டு வியாபாரிங்களா இல்லை நீங்கள் வளர்த்து விற்கிறதாண்ணா? நம்ம வளர்த்து விற்கிறது தான். நீங்கள் வளர்த்து விற்கிறதா? சரி சரி. இப்போ எத்தனை இருக்குண்ணா மொத்தமாக சேல்ஸுக்கு? நம்மக்கிட்ட ஒரு 50 ஊர் இருக்குது. இப்படியே இன்னும் மேய்ச்சல் இருக்குது. இன்னும் மேய்ச்சல் இருக்குது. ஆமாம். சரி சரி. அந்த சின்ன குட்டியிலேருந்து எல்லாமே கிடைக்கும் உங்கள்கிட்ட? எல்லாமே கிடைக்கும். செனாடு எல்லா ரகமும் இருக்கும். செனாடுலேருந்து குட்டிலேருந்து எல்லாமே கிடைக்கும். எல்லாமே இருக்கும். சரி சரிண்ணா. இப்போ அதெல்லாம் என்ன ஆடுண்ணா அதெல்லாம்? இது மேச்சரி கிடா. மேச்சரி கிடா. இதெல்லாம் என்ன பண்ணுண்ணா? வெள்ளாடு. வெள்ளாடு. இது வந்து வெள்ளாடு. இது வந்து கருப்பாடு. கருப்பாடு. இப்போ எத்தனை கிடாண்ணா இருக்கு மொத்தம்? வந்து ஒரு 7-8 இருக்கு. கிடா 7-8 இருக்கு. இப்போ செனாடு ஏதாச்சும் இருக்காண்ணா? செனாடு தான் ஃபுல்லாகவே. குட்டியுமே இல்லை. குட்டிங்கன்னா மேஜர் குட்டி நிற்கிது. அந்த கருப்பு குட்டி. அதுங்களாம் ஒன்றும் பல்லு வச்சிருக்கா இல்லை? எதுவுமே பல்லு வைக்காது. இன்னுமே எதுவுமே பல்லு வைக்கல. இப்போ சுற்றி பார்த்தோன்னா 9 ஏக்கரை. அது ஃபுல்லாகவே இந்த வேலி மசாலா வச்சுருக்கு. ஆட்டுக்காக வேலி மசாலா அதெல்லாம்? ஆமாம். சரி சரி. வேலி மசாலா, இந்த வாழை தோட்டம், அப்படியே இந்த கரும்பு தோட்டம், இதெல்லாம் ஃபுல்லாகவே மேய்ஞ்சிட்டு. இதெல்லாம் மேய்ச்சலுக்கு போகிறதான்? ஆமாம். இந்த தோட்டத்துக்கு எதுவும் பண்ணையா இல்லை. சரி. இப்போ அதெல்லாம் இன்னும் எதுவுமே பல்லு வைக்கல? எதுவும் பல்லு வைக்கல. இப்போ அதெல்லாம் என்ன ரேட்னா வரும் இப்போதைக்கு? அந்த பெரிய கடை வந்து ஜோடி 30,000 வரும். ஜோடி 30. அதெல்லாம் வெயிட்டாக என்னென்ன வரும்? வெயிட் வந்து ஒன்று ஒரு 25 கிலோ வரும். ஒன்று 25. இன்னும் பல்லு போட்டால் இன்னும் சைஸ் வரும். சரி சரிண்ணா. 25, 20, 15 அதுமாரி 3 ஜோடி. ஜோடி அந்த ரேட் இப்போ வந்துட்டு இருக்கீங்க. சரி சரிண்ணா. நேரில் வந்து பேசினா எதை முன்ன பண்ண கொடுப்பீங்க பேசி? சரிண்ணா சரிண்ணா. இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 4 இருக்கா? இது வந்து 8 குட்டி இருக்கு. 8 குட்டி. 2 அந்த கரும்பு தோட்டம் மேய்ச்சலுக்கு போயிருக்கு. சரி சரிண்ணா. இது கருப்பாக இருக்குது, என்ன ரகண்ணா அது? கருப்பு குட்டி அதுவும் 6,000 ரூபாய் வரும் இப்போதைக்கு நிலைமை. இப்போ விலைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் போதும். சரி சரிண்ணா. ஸோ இதுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்காக தான் வந்து இருக்குது. எதுவுமே வந்து இன்னும் வந்து பல்லு வந்து போட கிடையாது. 15 ரேஞ்சில் வந்து இருக்குங்க இருக்கிறது. எல்லாமே வந்து 20 கிலோ 25 கிலோ. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து இருக்கக்கூடிய குட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பக்ரீட் டைமில் வந்து நிறைய வந்து சேல்ஸ் ஆகும். ஸோ ஆந்திரா சைடு நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ அந்த கிடா தான் இது. இன்னும் வளர்த்துட்டிங்கன்னா பக்ரீத்துக்கு நல்லா ரேட்டுக்கு வந்து போகும் இந்த கிடாலாம் பார்த்தீங்கன்னா. என்ன இந்த ஆடை பற்றி சொல்லலாம்? இது என்ன? இது பல்லை ஆடு. 3 குட்டி 4 குட்டி போட்டாங்க. 3 குட்டி 4 குட்டி. ஆமாம். சின்ன சின்ன குட்டியாக போடும். ஆடு வந்து வளர்ச்சி இருக்காது. ஆனால் இதே சைஸில் தான் இருக்கு. சரி சரி. இப்போ இது பல்லு வச்சிருக்கா இல்லை? இது பல்லு வச்சிருக்கு. பல்லு வச்சிருச்சு. ஆனால் இது வளர்ச்சி அதிகமாக இருக்காது. இவ்வளோதானா? அவ்வளோதான். சரி சரி சரி. ஆனால் 3 குட்டி 4 குட்டி போடும். 5 குட்டி போடும். இப்போ தானே சனியாக இருக்கா இல்லை? இது செனதான். செனதான். எத்தனை மாதம் ஆகுது? இது இப்போ அடுத்த மாதம் போடுறது. அடுத்த மாதம் போட்டுரும். சரி சரி. இப்போ இது என்ன விலைண்ணா வருது? இது வந்து ஜோடி 15,000. அதுவும் இதுவும் ஜோடி 15. சரி சரிண்ணா. இதெல்லாம் என்ன வெயிட்னா வரும்? வெயிட்டுக்கு இது வாங்க முடியாது. வெயிட்டுக்காக வாங்க முடியாது? வளர்ச்சிக்கு தான் வாங்க முடியாது. வளர்ச்சிக்கு. இப்போ நார்மலாக இது என்ன வெயிட்னா வரும்? வெயிட்டுக்கு மிஞ்சி போனால் இது ஒரு 15 கிலோ வரும். 15 கிலோ அவ்வளோதான். ஸோ ஜோடி 15,000 சொல்கிறீங்க. இதுவும் அதுவும்? ஆமாம். அது பல்லு வச்சுச்சேன்னா? அதுவும் பல்லு வச்சு. அது என்னென்ன பல்லு? 2 பல்லு. அது 2 பல்லு. சரி சரிண்ணா. ஒரு 12 ரூபா.
12 ரூபா ரேஞ்ச் வரும். ஆமாம். சரி சரி, இன்னும் பல்ல வைக்கல. அது பல்லு. சரிண்ணா, இதெல்லாம் நம்ம நாட்டு கிடாதுன்னா இதெல்லாம் நாட்டாடு. நம்ம நாட்டாடுங்க தான். இது எல்லாமே மேய்ச்சலுக்கு போகிறது தான். மேய்ச்சலுக்கு போகிறதான். சரி சரிண்ணா, 12 ரூபா ரேஞ்ச் வரும்ன்றீங்க. ஆமாம். இதுண்ணா இதெல்லாம் வந்து ஒரு 8,500 9 ரூபா. எப்படி செனாடு எத்தனை மாதம் ஆகும்? இது எல்லாம் அடுத்த மாதம் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுமாரி தான் குட்டி போடுற மாதிரி. இல்லை, சரி சரிண்ணா. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா செனாடு தான். இல்லை வந்து 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வந்து போடுற ஸ்டேஜில் வந்து இருக்குது இதெல்லாம். கன்ஃபார்ம் பண்ணுறது. கன்ஃபார்ம். இப்போ கடைசி அது கொடுக்குற வேலைலாம் என்னென்ன போகும் இது? இது கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு 7,500. அவ்வளோதான். அது கம்மி பண்ண முடியாது. சரி சரிண்ணா. ஸோ செனாடு வேணும்னா அதெல்லாம் வந்து 8 ரூபா வரும். எத்தனாடு அது அங்கே வந்து ஹைட்டாக இருக்கிறது அது. அதெல்லாம் 8 பக்கம் வருமாண்ணா? அது சனியாக இருக்கா? அது அதுவும் சேனதான். அங்கே இருக்கிறதும் செனா தான். சரி சரிண்ணா. இது என்ன குட்டியாண்ணா இல்லை? அதுவும் சேனாடு தான். இதுவும் சனியாக தான் இருக்கா? ஃபர்ஸ்ட் குட்டி. இப்போ தலை செய்வா பல்லு வச்சிருச்சா? பல்லு இன்னும் பல்லு இல்லை. சரி சரி, இது என்ன விலைண்ணா வரும்? இது வந்து ஒரு 6 ரூபா ரேஞ்சில் வரும். 6 ரூபா ரேஞ்சில். ஆனால் ஒரு குட்டி தான் போடுறது. இது ஒரே வந்து 2 குட்டி 3 குட்டி போடுறாரு. அதெல்லாம் வந்து 4 குட்டி 3 குட்டி போடுறாரு. ஆனா பாக்குறதுக்கு பார்க்க தெரியாது. அது பல்ல ரகம் எல்லா ரகத்திலயும் கலந்து இருக்கு. சரி சரி சரி. இதுனா இது என்ன சனியா? இதுவும் எல்லாமே செனல் இருக்கிறதெல்லாம் சனியில் தான் இருக்கா? சரி சரி. செனல் இல்லாதெல்லாம் மேய்ச்சல் இருக்கு. செனல் மட்டும் கட்டி வச்சிருக்கீங்க. சரி சரி. இது என்ன விலைனா வரும்? இது வந்து ஒரு 7 ரூபா ரேஞ்சு. 7 ரூபா ரேஞ்சு. இப்போ எத்தனை மாதம் ஆகும் இது? இது இன்னும் 1.5 மாசத்துல குட்டி. இன்னும் 1.5 மாதம் இருக்குமா? சரி சரி. ஸோ இங்கே இருக்க பாருங்கள், இது எல்லாமே வந்து செனாடுங்க. அதுவும் இதுவும், ஸோ இதுவாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், எல்லாம் வந்து செனாடுங்க தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிடா இன்னும் வந்து பல்லு வந்து போட கிடையாது. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து எதுவுமே வந்து பல்லு வந்து போட கிடையாது. ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 30 அந்த ரேஞ்சில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பேசுங்க, முன்ன பேசி வாங்கலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு வந்து போயிருக்குன்றாங்க சேனா வந்து இல்லாத ஆடுங்கள்லாம். ஸோ நிறைய ஆடுங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து இருக்க வேணும்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். இவரோட ஃபோன் நம்பர் வந்து வாங்கி தரேன். நான் அப்படியே வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்கண்ணா. 70 92 10 96 96 03. சரி சரிண்ணா. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுக்கா புதுப்பேட்டை கிராமம். சரி சரிண்ணா. கால் பண்ணிவிட்டு எங்ககிட்ட நேரில் வந்து வாங்கிட்டு போகலாம். சரி சரிண்ணா. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போடணும், வாங்கிட்டு போங்க. ஸோ நிறைய ஆடுங்களே வந்து வச்சுட்டு இருக்காங்க. சேனாடுகளாக இருக்கட்டும், கிடாங்களாக இருக்கட்டும், ஸோ காளி ஆடுங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. மேய்ச்சலுக்கு வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து போயிருக்கு. வந்து பார்க்கலாம், நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இங்கே வந்து இருக்குது பாருங்கள், எல்லாம் வந்து வேலி மசாலா தான் வந்து விரைச்சிருக்காங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து மேய்ச்சலுக்கு வந்து போதுங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடுங்க வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குது. வேலி மசாலா இங்கே இருக்கிறது எல்லாமே. எங்கள் அப்பா ஒரு பொண்ணு